டிரைவர் தப்பு செஞ்சுட்டா செஞ்சது தான். வண்டி மோதிட்டுனா மோதினது தான். அதை ரெக்கவரி எல்லாம் பண்ணவே முடியாது. பிரபுலிங்கம் அடித்தாங்கல்ல, அதில் மண்டை உடைஞ்ச குருநாதன் இறந்து போயிருந்தா இவங்க மேலே கொலை வழக்கெல்லாம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரக்குள்ள தான் பயங்கரமாக ஆறு நடிச்சிட்டு அப்போ உள்ளே போடுறது. வெளியே போனால் ஆவரேஜ் வந்துடுவாங்க. என்ன உயிரை பணம் வச்சு உட்காந்துருக்க முடியும்? என்என் லட்சுமணன், அதான் NNL, NN சுவாமிநாதன், அது வந்து NNS. இது 2 பேருமே சகோதரர்கள். வந்து ரீல்ஸ் போடுறது யூடியூப்பில், எங்கள் பஸ் தாண்டா கெத்து, நம்ம சேவை தரமான சேவை, ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓட்டுநர் பிரபு மற்றும் லிங்கம் போய் ஏன் லேட்டாக எடுக்கிறீங்கன்னு சொல்லி வாய் தகராறு கொஞ்சம் கை தகராறாகுது. NNL பஸ்ஸுடைய ஓட்டுநர் குருநாதன் மண்டை உடைப்பு. பட்டா போட்டி நடந்து பஸ்ஸு பட்டே கலப்புது. அப்படியே இந்த மாதிரி இங்கே பாரு, இந்த பாடி இப்படி போகுதா, கிட்டக்க போய் கிளாஷ் ஆகிற மாதிரி அப்படி 2ஆக பிரியுது. KPN பஸ் இல்லை, KP நடராஜன், அவர் சாதாரண பார்த்து வாழ்க்கையில் முன்னார். அவரெல்லாம் பஸ்ஸை குறைச்சார். எங்கள் டயர் என்ன விலை விற்கிது, ஆயில் என்ன விலை விற்கிது, டீசல் என்ன விற்கிது, டிக்கெட் என்ன விலை ஏறிட்டு, இல்லை இலவச பேருந்து வேறு இருக்குது. எப்படி ஏறுவாங்க உங்கள் வண்டியில்? நீங்கள் பஸ்ஸும் மோதிக்கிறது வேண்டாம். ரோட்டில் ஒரு இன்னசென்ட் ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் மோதி இருந்தால் நீங்கள் போகிறது பீக் ஹவர்ஸ், 4 மணி 4:15 பீக் ஹவர்ஸ் தானே. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்கலாம் வரும். இப்போ கவனமாக போகணும்ல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து மெட்ராஸ் டவுன் பஸ் இன்னைக்கு அது தொடர்பாக தான் பேச போகிறோம். இன்னைக்கு காரைக்குடி பக்கத்தில் தனியார் பேருந்தில் வந்து போட்டி கொண்டு ஓட்டி இன்னைக்கு வந்து மக்கள்லாம் வந்து அதனால இடையூறு அனுபவிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு அடிதடி பிரச்சனை வரைக்கும் போயிருக்கு. இந்த தனியார் பேருந்துகளில் என்னதான் சார் நடக்குது? ஆக்சுவலாக தனியார் பேருந்துகள் எதிர்காலத்தில் இந்த ரோடுவைஸ் எல்லாம் நடத்த முடியுமாங்கிறதே பெரிய கேள்விக்குறியான விஷயம். அதான் உண்மையும் கூட. இது NNL பஸ்ஸும் NNS பஸ்ஸு, இது 2ம் அண்ணன் தம்பிகள். NN லட்சுமணன், அதான் NNL, NN சுவாமிநாதன், அது வந்து NNS. இது 2 பேருமே சகோதரர்கள், ஒரே குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பிகள். இவங்க வந்து காரைக்குடி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த பகுதிகளில் இவங்க பேருந்துகள் நிறையா இருக்குது. காரைக்குடினா மதுரை, அடுத்தடுத்த லிங்க் வச்சு பேருந்துகள் நிறையா போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மதுரை சுற்று வட்டாரத்தில் இவங்க பஸ்ஸுனாலே ஃபேமஸாக வேகமாக போவோம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லார்ட்டையும் இருக்குது. NNS பஸ் மேனேஜர் கிருஷ்ணனுக்கு ஆல்ரெடி அந்த NNL பஸ்ஸு ஃபைட்டிங் இருந்து 2 பக்கமும் கவுண்டர் கம்ப்ளைண்ட்லாம் ஆகி வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லங்கிற தகவலையும் கவனிக்கிறோம். ஆக்சுவலாக இவங்க ஓனர்களுடைய பிரச்சனை இருக்குது இல்லையா, NNL பஸ்ஸும் NNS பஸ்ஸும் ஓனர்கள் அண்ணன் தம்பியோட பிரச்சனை. அது வந்து ஊழியர்களையும் பற்றி கொள்ளுது. இவங்களும் வந்து ரீல்ஸ் போடுறது யூடியூப்பில், எங்கள் பஸ் தாண்டா கெத்து, நம்ம சேவை தரமான சேவை, ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. டிரைவர்லாம் வண்டி ஓட்டிட்டு ரீல்ஸ் போடுறது, அதாவது குபுன்னு அவங்க வேண்டிய 100க்கு மேலே போனால் அதை எடுத்து வீடியோ போடுறது, இப்படியா ரீல்ஸ் எல்லாம் போட்டு இவங்களுக்குள்ள சண்டை ஆல்ரெடி மோட்டிவேஷனாக தான் ஆகிட்டு இருக்கு. சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸு தயாராகிட்டு இருந்திருக்கு. இந்த தயாராகிட்டுருக்குள்ளே மாலை 4:05 NNL பஸ்ஸுக்கு ட்ரிப்பு வண்டி எடுக்கணும். 4:05 பார்த்துக்கங்க. 1 நிமிஷம் முன்ன பின்னாலும் அது திருப்பி அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இன்னும் பிரச்சனை, இங்கே அடுத்த பஸ்ஸுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா தனியார் பஸ்ஸுகளுக்கு வந்து ரூட்டு வந்து இப்போ கொடுக்குறதே இல்லை, பெர்மிட்டே இல்லை, இப்போ ரொம்ப ரேரு. அப்போ வந்து எப்படின்னா ஒரு 2 கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நடுவுலலாம் இருந்தது பர்மிட்டு. இதுதான் பர்மிட்டு, விற்பனா வாங்க. இன்றைக்கி பஸ் 5 கோடி 10 கோடி தான் விற்கிதுன்னு வச்சுங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும்ல சார், இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் பஸ் எடுக்கணும், இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் பஸ் போகிற டைமிங்க்கு நீங்கள் போகக்கூடாது, பிரச்சனை ஆகிடும். அங்கே இப்போ டைம் கீப்பர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே தனியார் பேருந்துன்னா அடுத்து முதல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கண்டக்டர் கூவி அப்புறம் ஏற மாட்டாங்க. இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் வெளில நிற்பாங்க இந்த இடத்துல. அப்படியே தேட்டரில் டிக்கெட் கவுண்டர் தரது மாதிரி தடப்பட எல்லாம் பஸ்ஸில் ஏறுவாங்க. அதுக்கு லைட் போட மாட்டாங்க தனியார் பேருந்துகளில். இல்லை சீட்லாம் போடுறத பார்த்துருக்கோம். தனியார் பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் ரெடியாக நிற்கும், பிரைவேட் பஸ்ஸில் வந்து சீட்டு போட்டுலாம் வைப்பாங்க, ஆளை ஏற்ற மாட்டாங்க. அப்புறம் தான் லைட்டு போடணும், ஜிக் லைட்டு போடணும், சவுண்டு ஸ்டீரியோலாம் அப்புறம் தான் வைக்கணுங்கிறது தான் திருவிழா மாதிரி இருக்குங்க. அது ஒரு பேருந்தோட வாழ்க்கை. 4:05 டயர் பஞ்சர்னு ஆகிட்டுருக்கு அந்த NNL பஸ்.
அது உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. பட் தகவல் டயர் பஞ்சர் அதனால் டிலே ஆகிருக்கு. 4:12 வரைக்கும் லேட்டாக தான் எடுக்கிற சூழ்நிலை உருவாகிருக்கு. அப்போ என்என்எஸ் பேருந்து ஓட்டுநர் பிரபு மற்றும் லிங்கம் போய் ஏன் லேட்டாக எடுக்கிறீங்கன்னு சொல்லி வாய் தகராறாகுது. வாய் தகராறு கொஞ்சம் கை தகராறாகுது. கை தகராறுன்னு என்என்எல் பஸ்ஸுடைய ஓட்டுநர் குருநாதன் மண்டை உடைப்பு. யார்? இந்த பிரபு லிங்கம் அடித்தது. என்என்எஸ் பஸ் ஓட்டுநரும் அந்த லிங்கம் அடித்ததில் மண்டை உடஞ்சிருச்சு. 17 தையல் போட்டிருக்காங்க தலையில். எங்கே போன பிரச்சனை எங்கே போய் ஏறாத்தான்னு ஏறுது பாருங்கள். 17 தையல் போட்டிருக்கு. இப்போ பிரபு மேலேயும் லிங்கத்து மேலேயும் கொலை முயற்சி வழக்கு, அட்டெம்ப்ட் மர்டர் வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறை தேடிட்டு வருது. இப்போ இந்த 2 பேருந்துகளும் லேட்டாக கிளம்புனுச்சு இல்லையா? பிரச்சனைலாம் ஏன் லேட்டாக கிளம்புல யார் முந்திக்கிட்டு போவா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டி நடந்து பஸ்ஸு பட்டே கலப்புது. அப்படியே இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த பாடி இப்படி போகுதா, கிட்டக்க போய் கிளாஷ் ஆகிற மாதிரி அப்படி 2ஆக பிரியுது. ஒரு மயிரிழையில் அந்த பக்கத்தில் ஒரு இந்த பக்கத்தில் ஒரு 52, 25, ஒரு 52 பஸ்ஸு, 52, 4, 2, 8, ஒரு 10, 20 பேராவது அதில் இந்த 2 பஸ்லேயுமே அடிபட்டுருக்கும். பூரா கண்ணாடியில் சிராசிராட்ட ஏறிடும். வந்து யாருடைய உங்கள் பிரச்சனைக்கு யாரும் உம்பளத்துக்கிறது? நீங்கள் உங்களுக்கு பஞ்சாயத்துனா கோர்ட்டில் போய் தீர்த்துக்கங்க, காவல் நிலையத்தில் தீர்த்துக்கங்க. அதை விடுத்துட்டு மக்களோட உயிரோடு விளையாடுறது வந்து தவறு. நம்ம விடையில் பார்த்தோம். இல்லை, அந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாத, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆளுகிட்டே சார் அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொடுப்பாங்க. ஒரு எதில் போட்டி போடணும்னு தெரியாத ஒரு சாதாரண பைக்கில் வீலிங் பண்ணுறதே நம்ம ஒரு ஆபத்தை விளைவிக்குது போகிறவங்களுக்கு. அவ்வளோ பெரிய பஸ்ஸில் உள்ள பயணி உட்காந்துருக்காங்க. இது எப்படி சார் நம்ம எதிர்த்துக்கிறது? என்ன மாதிரி மாநிலத்தில் இருக்கிறாங்க? ஏற்கனவே பிரபுதேவா நாசரு கௌசல் நடித்த படம் ஒன்று அதில் வரும். சிதம்பரம், நாகூர், நாகப்பட்டினம், நாகப்பட்டினம்னா டிக்கெட் ஏற்றி விட்றவரா பிரபுதேவா வருவார். அதில் பார்த்தா 2 பஸ் கம்பெனி சண்டை போட்டுக்கும் பயங்கரமாக. கடைசியாக பார்த்தா அது மாமனார் பஸ்ஸாக இருக்கும், ஒரு மருமகனாக இருப்பார். அவுட்டில் டிரைவராக இருந்து கல்யாணம் கொண்டு வந்திருப்பார். நல்ல பாட்டெலாம் இருக்குது அந்த படத்தில். அந்த படத்தில் உதாரணம் வச்சுங்க. அடுத்தது நம்ம இதில் கூட சூரிய வம்சத்தில் கூட சக்திவேல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வச்சுருப்பார். அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட், அவங்க ஒரு கண்டக்டர் போட்டு பஸ்ஸை ரன் பண்ணுவாங்க. காமெடியாக இருக்கும் அந்த செய்தி. பட் நிஜமும் அப்படி தான் நடக்குது. ஓனருக்குள்ள ஃபைட்டிங் வந்து லேபர் மேலே வந்துடுது. சாயந்தரத்துக்கு மோட்டார்ஸ் வந்து ஒரு பெரிய வித்தை. சின்ன பிள்ளைகள் எப்படி விளாண்டிங்க, நேரம் ஒன்றும் சக்கரம் மைண்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். இல்லை, அது ஒரு பைக் ஓட்டுறது ஓகே. இப்போ நீங்களும் சமீபத்தில் வந்து ஒரு மினி பஸ்லாம் ஓட்டி வந்து ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்க பஸ் ஓட்டுற மாதிரி. ஆமாம். இப்போ அந்த பஸ் ஓட்டுறது வந்து எப்படி சார், கண்ட்ரோலில் இருக்குமா? அவ்வளோ வேகமாக போகிறது நல்லதா சார் அந்த அவ்வளோ பெரிய பேசஞ்சர் பஸ்ஸில்? ஆக்சுவலாக வேகம்ங்கிறது எதுக்குமே நல்லதில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பஸ்ஸு எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் தான், பிரேக்கெல்லாம் இருக்கும். பட் ஆனால் வேகம்ங்கிறது விவேகம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கிறது தான் நல்லது பஸ்ஸெல்லாம். ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. கலெக்ஷன் குறையும். கலெக்ஷனை கேட்பாங்க கம்பெனியில் போகணும், என்னாச்சு கலெக்ஷன்னு. கலெக்ஷன் கம்மியாக இருந்ததுன்னா திட்டுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு அதில். என்னை பொறுத்தவரையிலையும் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் தனியார் பஸ்ஸை ஏறுறீங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸு ஆவரேஜ் ஸ்பீடில் போகும். ஒரு 50, 55 தட்டி கொடுப்பார் பெடலை. சும்மா அப்படி லைட்டாக தட்டி ஆவரேஜ் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்திலேயே அந்த பேருந்து இருக்கும். ஆனால் தனியார் பஸ்ஸு சர்றன்னு 100, 110 ஏற்றி ஒரு மாக்குன்னு ஒரு டிக்கெட்டு கொடுத்து பிரேக் அடித்து மறுபடியும் 0லேருந்து ஏறணும். ஒரு ஆவரேஜ் வரவே வராது. 25 கூட வராது, 30 கூட வராது ஆவரேஜ். இல்லை, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், கவர்மெண்ட் பஸ் ஏதாவது சார் கொஞ்சம் வேகமாக போனால் இல்லை பம்ப் லாக் பண்ணியிருப்பாங்க, போகாது, இதுக்கு மேலே என்ன மியூசியம் போகான்றாங்க. அது எப்படி பம்பு முடியெல்லாம் இருந்து இப்போல்லாம் ஜெட்டு வந்துச்சு தம்பி, இன்ஜெக்டர் வந்துருச்சு. இப்படி பம்பில் ஒரு சின்ன அட்ஜஸ்டர் இருக்குது, அதை லாக் பண்ணலாம், அது பெரிய விஷயம் இல்லை. பட் அது அவ்வளோதான் போதும். அவங்களுக்கு டைம் அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் பஸ் வேகமாக போடலன்னு கேட்டால் போகாது. டைம் மக்களோட உயிருக்கு அங்கே பெரிய அஷூரன்ஸ் வேணும். இது ஒன்றும் ப்ரைவேட் போக்குவரத்து கிடையாது, தனி அரசு போக்குவரத்து கழகம். இப்போ இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்னா 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க. ஒரு 25 கிலோமீட்டர்னா 1 மணி நேரம் கணக்கு வச்சுருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் 50 கிலோமீட்டர் ஹைவேஸ், திருச்சி டு தஞ்சாவூர் ஹைவேஸ் 50 கிலோமீட்டர் கரெக்டாக 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் விட்டுவாங்க அரசு பேருந்து. தனியார் பேருந்து 60 நிமிஷம்னு செக்யூரிட்டி இருக்காங்க. 10 நிமிஷம் தான் முன்னாடி, ரொம்ப இல்லைங்க, மாக்குன்னு பிரேக் அடித்து மேலெல்லாம் வலிக்கும். கம்பியில் மோதிக்கும், டம்முன்னு வெறும் கம்பியால் இருக்கும். சார், நீங்களும் வந்து மோட்டார் ஃபீல்டில் தான் இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து வண்டியில் ஓட்டுறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீங்க, மோட்டார்லாம் வச்சு பார்த்துருக்கீங்க. அது என்ன தான் சார் நடக்குது? அந்த தனியார் பேருந்து அவ்வளோ வருமானம் வருதா, என்ன நடக்குது? அது உள்ளே கிடக்கிற லாபியே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளும் கையிலேருந்து தான் மட்டும் சம்பளம் கொடுக்கணும் தனியார் பஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த மினி பஸ் எல்லாம் கையிலேருந்து சாயந்தரம் வேண்டாம் ஒரு 3000 ரூபா கையிலேருந்து எடுத்து வச்சுக்கணும் கொடுக்குறதுக்கு. தனியார் பேருந்துகள் என்ன செய்வாங்கன்னு சொல்லிடுறேன் கேட்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரக்குள்ளே தான் பயங்கரமாக ஆறு நடிச்சிட்டு பேனுக்குள்ளே போடுறது. வெளியே போனால் ஆவரேஜ் வந்துடுவாங்க. என்ன உயிரை பணைய வச்சு உட்காந்துருக்க முடியும்?
பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து அந்த பஸ் வந்து இந்த லைட்டு சைடில் கவர்மெண்ட் பஸ்ஸில் 2 லைட்டு தான் எரியும். நீ ரொம்பலாம் எதிர்பார்க்கும். இப்போ தான் நிறைய எல்இடிலாம் அதுவே மிங்கலாத லைட் அது அப்படி தான் போதுமான வேகத்துக்கு அது போதும். நீங்கள் ஓட்டுற ஓட்டுக்கு இது போதுங்கிற மாதிரி லைட் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் பஸ் அப்படி இல்லை. கீழே 4 லைட்டு, அங்கே லைட்டு, சிக்னா லைட்டு, எல்இடி பல்பு, ஜீரி பல்புன்னு வச்சு கிளப்புறோன்னா போகணும். பார்த்தா ஒரு மாயையாக தெரியும். 2வது ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறணும்னா உங்களுக்கு காது கிழிய ஆடியோ ஓடும். அதுக்குன்னு சில பாட்டு இருக்குது. சில்லா விட்டு சில்லா பறந்து வந்தோன்னு அதுக்குன்னு சீரியல் பாட்டே இருக்குது. அந்த பாடல் கூட உள்ள நீங்கள் ஃபுல்லாகவே பாட்டிலே நகிப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க பாட்டை அப்படியே கேட்டுட்டு. வண்டி போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ அர்ஜுனர் வில்லுன்னு பாட்டு போட்டாலே பாதி பேர் வண்டி விட்டு இறங்கி போடுறாங்க. ஏன்னா அந்த பாட்டு போட்டு கவுற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நிறையா போடுறாங்க. அதான் பாட்டு ஓடுறதுட்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அரசு பேருந்தில் அப்படி இருக்காது, பாட்டு ஓடாது, செட்டே இருக்காது. இப்போ எல்லாம் டிரைவர்ஸ் அவங்க விருப்பத்துக்கான லாங்கில் போகிறது வாங்கி வச்சுட்டு சாயந்தரம் ஆகிட்டு அந்த ஒயரை கட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, நான் பார்த்தேன். அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் தனியார் பேருந்தில் அப்படி இல்லை. செட்டில் தான் உயிர் நாடியே இருக்கும். சாயந்தரம் அவங்களுக்கு கணக்கு கொடுக்க போகிறாங்க, டியூட்டிக்கு போகிறாங்களே. இப்போ எல்லா இடங்களையும் 11 to 11 வச்சுருக்காங்க. உங்கள் ஊரில் என்ன வழக்கம்? எல்லாம் விடிய விடிய கூட பஸ் இருக்குது. இல்லை 11 to 11, காலைல 11 மணிக்கு டியூட்டி ஏறணும். எங்கள் பகுதிகளில் தான் வழக்கம். அடுத்த நாள் 11 மணிக்கு நீங்கள் இறங்கிடணும். லாஸ்ட்டு சிங்கிள் 10-11 மணிக்கு ஆல்ட் ஆகும் வண்டி. ஆல்ட் ஆகிட்டால் காலைல வந்து பையன் வந்து வண்டியெல்லாம் கைவிடும். காலைல ஃபஸ்ட்டு சிங்கிள் 5:30-5:45 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் தனியார் பேருந்து. ஆமாம், புத்தம் புது காலை எப்படி காலையிலே பாட்டை போட்டு ஊரணியில் ஓரமாக நிப்பாட்டி வண்டியை கழுவுவாங்க. கழுவிட்டு வண்டியில் கழுவிட்டு அப்படியே பட்டை ஊதுபத்தியை பொறுத்து வச்சுட்டு காலையில் 6 மணிக்கு எழுப்புறது தான், நைட்டு தான் வரும் ஹால்ட்டுக்கு. இதுதான் இயல்பு. டீசல் டு டீசல் ஃபுல் பண்ணி கொடுக்கணும் அடுத்த டிரைவர்கிட்ட. அதில் 1 லிட்டர் 2 லிட்டர் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அன்னன்னைக்கு இழுத்தது ரிவர்ஸ் போனது வந்ததில் கணக்கு வெட்டு இருக்கும். சாயந்தரம் அடுத்த நாள் கணக்கு கொடுக்கல அந்த ஓனரு. சரி கணக்கு முன்ன இருந்தாலும் பரவாயில்ல, வண்டிகிட்டே மோதி தொலைச்சி விடாதீங்க, பெரிய ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகிடும். ஒரு வாட்டி மோதினா ஃப்ரெண்டு கிளாஸ் போயிடும். சாதாரண செலவெல்லாம் இல்லை. முதல்ல அதில் வருமானம் எந்த அளவுக்கு சார் இருக்குது? திருப்திகரமாக இருக்குமா ஓனருக்கு? அப்புறம் ஏன் சார் எவ்வளோ பஸ் ஓடுது? அதில் லாபம் இருக்கா உண்மையிலேயே? தனியாக நான் இல்லவே இல்லை, நான் உண்மையாக சொல்ல லாபமே கிடையாது. தனியார் பேருந்துகள் அதை வச்சு வேறு பிஸ்னஸ் அவங்க வச்சுருப்பாங்க. சீட்டு கம்பெனி வச்சுருப்பாங்க, சிட்பண்டு ஒரு நம்பகத்தன்மை. மக்கள்லாம் பஸ்ஸுன்னா பெரிய பூதாகரமாக நினைக்கிறாங்க. அம்புட்டும் கடை பாரம்பரியம். இவங்கெல்லாம் வந்து பழைய குரூப்பாக இருப்பாங்க. ஏங்க பிஎல்ஏவே பஸ் வச்சு இல்லைங்க, குறைச்சிட்டாங்க. அவங்களோட அங்கே மஞ்சள் கலர் பஸ்ஸு, அவங்க தான் முதல்ல பிஎல்ஏ பஸ் தான் கொண்டு வந்தாங்க. கேபிஎன் பஸ் இல்லை, கேபி நடராஜன் அவர் ஒரு சாதாரண மருந்து வாழ்க்கையில் முன்னார். அவரெல்லாம் பஸ்ஸை குறைச்சிட்டார். எங்கள் டயர் என்ன விலை விற்கிது, ஆயில் என்ன விலை விற்கிது, டீசல் என்ன விற்கிது, டிக்கெட் என்ன விலை ஏறிட்டு, இல்லை இலவச பேருந்து வேறு இருக்குது. எப்படி ஏறுவாங்க உங்கள் வண்டியில்? பைபாஸ் போட்டாங்க தம்பி, எல்லா ஊர்லேயும் பைபாஸ் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. தனியார் பேருந்து ஏன் வருமானம் கொஞ்சம் பைபாஸில் நீங்கள் பாலத்து மேலே ஏறணும். கீழே ஏறி நீங்கள் சரி பண்ணுறது ரொம்ப நேரத்தில் பண்ண முடியாது. பாலத்து மேலே ஏறினா அந்த ஊர் பேசஞ்சர் ஏறினா ஆட்டோ பிடிச்சி வந்து பாலத்தோட எட்ஜில் நிற்கணும். அப்போ உங்களுக்கு பைபாஸ் போட்டதுனால இனிமேல் லாபகரமே இல்லை. எல்லாம் டவுனை விட்டு உங்கள் ஊரில் டவுனுக்குள்ளே போகுது, அவுட்டர்லேயே போயிடும். நீங்கள் வேலையே கிடையாது. மெனக்கட்டு உள்ளே வந்து ஏற்றுனா இவங்க கணக்கு பண்ணிடுவாங்க. இவங்க உள்ளே போவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகிடும், நம்ம அதை விட்டு வேறு வண்டியில் ஏறி போயிடுவோம் அப்படின்னு கணக்கு வந்துடும். கணக்கு கொடுக்குறவங்கள சரிப்பா லாபம் இல்லைனா பரவாயில்லப்பா, பத்திரமா வண்டியை ஓட்டுக்குப்பா, சண்டை போட்டுக்காதீங்க, ரீல்ஸ் போட்டு சண்டை போடுறீங்களாமேன்னு கேட்கணும்ல. அதுக்கு தானே அந்த பொசிஷன் நம்ம உட்காந்துருக்கோம். இல்லை இது ஒரு கௌரவம் மாதிரியா சார்? இப்போ இந்த சாவ சண்டை வர்றது, புறா ரேஸ் வர்ற மாதிரி பஸ்ஸு வச்சிருக்கிறது வந்து அவர் கெத்து மாதிரி நினைக்கிறாங்களா? ஏன் பஸ் ஓடுது இத்தனை பஸ்? சேவலும் சண்டை போடுது. இங்கே உன் உயிரும் என் உயிரும் எப்படி சண்டை போடுறது? உங்களுக்குள்ளே பகன்னா அண்ணன் தம்பி போய் எல்லாம் அடித்து தீர்த்துக்கணும். போட்டு முடியுமா? சண்டை போட்டுக்கூடாது. அங்கேயும் நம்மளை வச்சு எப்படி பகடக்காயா வருது? அன்றைக்கி ஒரு பேருந்து ஓட்டுநர்கிட்ட மெதுவாக போங்கன்னு ஒருத்தர் போய் கேட்குறாரு. ஒரு பேசஞ்சர் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் தட்டன்னு விடுறாரு. அந்த கட்டு என்னத்துக்காகும்? அந்த பட்டை அடிச்சுல கட்டு அது என்னத்துக்கு ஆகும்னு கேட்குறேன். வெயிட்டோட விட்டா கூட ஏறி இறங்க மடிஞ்சு கிடிஞ்சாவது உட்காருங்க. ஒரு பட்டை எம்டியில் சொல்ல பட்டை ஓடிட்டு போங்க. அப்போ வந்து சரிங்க கம்மியாக கொஞ்சம் வேகமாக கம்மியாக போகிறேன்னு சொல்லணும் இல்லைங்க, மரியாதைக்கு. பயந்து தானங்க வர்றாங்க. அதெல்லாம் மோட்டார்ஸ் தெரியாத காலங்களில் உட்காந்துருந்தீங்களா 100 வீடியோ ஒரு நாளைக்கு அப்செட் ஆகுது. பஸ்ஸு பெறலுது, பள்ளியோடத்து பஸ் பெறலுது, ரயில் அடிப்படுது பள்ளியோடத்து பஸ். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது. உங்கள்கிட்ட பயணம்தான் வர்றாங்க. எவ்வளோத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்தா எப்படி? உங்கள் பிரச்சனைக்கு இது காட்டக்கூடாதுல்ல. இப்போ மண்டை உடைச்சிருக்கீங்க, அவர் செத்து போயிருந்தால் என்ன செய்யுது? இப்போ பிரபுலிங்கம் அடித்தாங்கல்ல, அதில் மண்டை உடைஞ்ச குருநாதன் இறந்து போயிருந்தா இவங்க மேலே கொலை வழக்கெல்லாம் இருக்கும். என்ன தம்பி லாஜிக்? இவங்க திருப்பி அடிச்சு ஏதோ நாய் பக்கத்தில் பப்ளிக் மேலே பட்டிருந்தா என்ன ஆகுது சொல்லுங்கள்? ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், முன்ன பின்ன என்ன ஆகிட போகுது? சரி இன்றைக்கி நீ ஏற்றிட்டு போட்டியா, நாளைக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொண்டு நான் ஏற்றிக்கிறேன். இவ்வளோ தானே விஷயம். முதலாளிகிட்ட சொல்ல வேண்டியது. முதலாளி அவங்க இன்னும் ஏற்றிட்டு போகிறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்க ஓனர்கிட்ட பேசுங்க. சொல்லணுமா இல்லையா? ஆமாம். ஆர்டிஓட்ட போய் சொல்லணுமா இல்லையா? வட்டார போக்குவரத்து அலுவலர் இருக்கார்ல, அவர் எதுக்கு உட்காந்துருக்காரு?
அவர் தான் அந்த டைமெல்லாம் பார்த்து எஃப்சியெல்லாம் அவருக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. ஏன் இவங்க வந்து லேட் பண்ணி எடுக்கிறாங்க, ஐயா பெனால்ட்டி போடுங்கன்னா ஃபைன் அடிக்க போகிறாங்க. இவங்க இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சா அன்றைக்கி. அந்த ஊருக்கு போக்குவரத்து அலுவலர் தூங்கி இருந்துட்டு கிளம்பிடுவார். வா உனக்கு ஒரு ஃபைன் கூட ஒரு ஆடியோ வந்துச்சா இல்லையா? இல்லை இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் இப்போ வந்து தனியார் பேருந்துகள் மீது எந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுப்பாங்க? அதிவேகம் ஓட்டுறது, அஜாக்கிரதை ஓட்டுறது எஃப்ஐஆரே போடலாங்க. அதிவேகமும் அஜாக்கிரதை ஓட்டுறது அஃபென்ஸ். ஸ்பீட் ரேஷ் டிரைவிங் நெக்லிஜென்ஸ் அஃபென்ஸ். அது மூலியமாக உயிர் சேதம் ஏற்படுதா அது மேலே அஃபென்ஸ். இல்லை உயிர் சேதம் ஏற்படுத்த பார்த்தாருன்னே வழக்கு போடலாம். மோத பார்த்தல். ஒரு பப்ளிக் வந்து உள்ளே இருக்காரு இப்போ தனியார் பேருந்துக்குள்ள, இவர் வந்து வேகமாக ஓட்டுறாரு, அந்த பப்ளிக் சொல்லி அந்த டிரைவர் கேட்கலைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாமா சார்? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுங்க. 100 கூப்பிடுங்க. இங்கே உள்ளே உட்காந்து 100 கூப்பிடுங்க. போலீஸ் வரவழைங்க, பஸ்ஸை நிப்பாட்டுங்க. ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு எப்படின்னா நம்ம பயணம் முடிஞ்சால் சரி. பஸ்ஸில் உட்காந்துருக்க வரையும் எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய பயணங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்க வரையும் மழை பெய்யக்குள்ளே தண்ணி ஊற்றும் கவர்மெண்ட் பஸ்ஸில் சின்ன பிள்ளையாருக்குள்ளே பார்க்குறது. பக்கத்தில் ஒரு புரட்சியாளர் பேசுவார் பயங்கரமாக, இந்த அரசாங்கமே சரியில்லைங்க அப்படிம்பார். இறங்கணுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டுருப்பார். அவ்வளோதான். பஸ்ஸை நிப்பாட்டினா பஸ்ஸுக்குள்ளே கத்திட்டு வருவாங்க, இறங்கணுன்னு போயிடுவாங்க, கத்திட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நம்மளோட போராட்டங்கிறது முழு வடிவமாக வருதில்லை. அப்போ போராடணும்னா அடுத்தது அந்த டெப்போ மேனேஜருக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல. அது கேட்டால் வேலையான்னு கேட்பாங்க. அது இப்போ நம்மளை வேறு ஆளுக்கு கமெண்ட்டில் சொல்கிறாங்க, சார் இதுக்கு ஒரு வழக்கு போடுங்க, அதுக்கு ஒரு வழக்கு. நம்ம நேர்ந்து அவுட் இருக்குது. நீ அதை பற்றி பேசுங்களேங்கன்னு சில காம்ப்ளிகேட்டான விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளே செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். அந்தந்த ஊர்களில் கொஞ்சமாவது நம்ம ஸ்டெப் எடுத்தால் தானே அது மாறும். இப்போ இந்த விவகாரத்தில், இந்த பஸ்ஸு விவகாரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு அதிகபட்ச நடவடிக்கை வரைக்கும் போயிருந்தாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்திருக்காது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட இது என்னென்னா, நடவடிக்கைங்கிறத விட பப்ளிக்னு இருக்காங்க, போலீஸை கூப்பிட்ருக்கணும். போலீஸ் வரணும்ல. பஸ் ஸ்டாண்டில் எப்படி இவ்வளோ பெரிய அடித்தடியாகி 17 தையல் போடுறதுன்னா சாதாரண அட்டியா தம்பி. அது இந்த ராடு எது வீல் போல்ட் கட்டோம்ல, ஏறி நின்று மறக்குன்னு கட்டணும். அவ்வளோ வெயிட் வேணும். அது ஏறி நிற்கிறதே ஜாக்கிரதை நிற்கணும். கொஞ்சம் விட்டால் பல்லில் அடிச்சிடும் அந்த ராடு. இப்படி பெண்டாகும். இந்த முனையில் நின்று மிரிப்போம். அது கவனமாக நின்று மிரிக்கணும். ரிப்பீட் அடிச்சுன்னா தாவமாட்டாடு செதறி போனவங்களாம் இருக்கிறாங்க. டயர் இருக்குல்ல, எம்டி டயரு, அதை மேலேருந்து தூக்கி போடல கழுத்தில் விழுந்து செத்து போனவங்க இருக்காங்க. இது ஸ்டெப்னி பிராக்கெட் மேலே கிடக்கும். அதை வந்து ஒரு கயத்தை கட்டி மெதுவாக இறக்கணும். அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உணர்ச்சி வசதியில் இறங்குள்ள அறுத்துக்கிட்டு கீழே நின்னால அப்படியே எத்தனை டென்னு வெயிட் அப்படியே உட்காந்து மடிஞ்சு போனதெல்லாம் இருக்குது. விளையாட்டு விஷயமா எல்லாம் மனித உயிர்கள் இல்லை. நீங்கள் பஸ்ஸும் மோதிக்கிறது வேண்டாம். ரோட்டில் ஒரு இன்னசென்ட் ஒரு பல்லெடுத்து மாணவன் மோதி இருந்தால் நீங்கள் போகிறது பீக் ஹவர்ஸ் 4 மணி 4:15 பீக் ஹவர்ஸ் தானே. ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கலாம் வரும். இப்போ கவனமாக போகணும்ல. மறுபடியும் என்னோடய இறுதியாக சொல்கிறேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு டாக்டர் தப்பு செஞ்சால் மறுபடியும் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மறுபடியும் அறுவை சிகிச்சை உங்களை காப்பாற்றலாம். இல்லை மேல் சிகிச்சைக்கு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பலாம். ஒரு வக்கீல் நான் இருக்கேன், கீழ்கோர்ட்டில் தவறாக கேஸ் நடத்திடுறேன், மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணிடுறேன்னா அப்பீலில் போய் நான் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவேன். ஒரு என்ஜினியரை தப்பாக வீடு கட்டிடுறேன்னா இடிச்சுட்டு கூட புதுசாக உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துடலாம். நட்டமானாலும் நட்டமாட்டு இந்த லெண்டல் இப்படி போட்டுக்கூடாது, இப்படி போடுறேன்னு சொல்லி போட்டுடலாம். தப்பை கூட ஒத்து. ஆனால் ஒரு டிரைவர் தப்பு செஞ்சுட்டா செஞ்சது தான். வண்டி மோதிட்டுனா மோதினது தான். அதை ரெக்கவரி எல்லாம் பண்ணவே முடியாது. வார்த்தை கூட உங்களை திட்டிட்டு தம்பி மறுபடியும் மன்னிச்சிக்க, தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, பெருசாக மனசில் வச்சுக்காதப்பான்னு சொல்லிடலாம். உங்களை ஒரு அடித்தா கூட தெரியாமல் அடிச்சிட்டேன், திருப்பி கூட வேணா அண்ணன் அடிச்சுக்கேன்ட்டு போயிடலாம். ஆனால் மோதி உடச்சிட்டுன்னு வச்சுக்க, உன் பல்ல உடச்சிட்டப்போ திருப்பி வருமா? அதுமாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆனால் ஒன்ஸ் ஆகிட்டுன்னா அது ரெக்கவரியே கிடையாது. டேமேஜ், அது பர்மனன்ட் டேமேஜ். பல் உடையிற மாதிரி தான் பஸ் உடையிறதும். கவனமாக இருக்கணும். ஓனர்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துக்கட்டும். ஸ்டாஃபுகள் நீங்கள் சண்டை போடாதீங்க. ஓனர்கள் பார்த்து இவங்களுக்கான அவருக்கான சிகிச்சைக்கான பணம்லாம் கொடுங்க. அவங்கள வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் தப்பு அவங்க செஞ்சவங்க உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலும் கைவிட்டுறாமல் ஓட்டுநர்கள் பக்கம் இல்லைங்க. உங்களுக்காக தான் சண்டை போட்டிருக்காங்க. நன்றி.